அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கன்னி ராசிக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையிலும் வேதனைகள் விலகும் நேரம் என்றே சொல்லலாம். கன்னி ராசிக்கு நிறைய கிரக மாற்றங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இருக்கு. இந்த சுக்கிர பயிற்சி பத்தி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம். உச்ச சுக்கிரனால் புதிய உறவுகள் ஏற்படும் காலம் அப்படின்னு சொல்லியிருந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறார். இந்த சுக்கிரனை பொறுத்தவரையில 7ஆம் இடத்துக்கு வர்றது, உச்சம் பெறுவது ரொம்ப ரொம்ப நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. இந்த பிப்ரவரி மாதத்துல ஃபுல்லாவே உச்ச சுக்கிரனா தான் இருக்க போறாரு. முக்கியமாக ராகுவோடு இந்த சுக்கிரன் சேர்றதுனால ராகுவை சுபத்துவப்படுத்துறாரு. முக்கியமா கன்னிராசிக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே ஜென்ம கேது. இந்த கேது குறிப்பா உத்திரம் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் கடந்த காலங்கள்ல பண இழப்பு அல்லது உடல்நலத்துல பாதிப்பு அல்லது நெருங்கியவருக்கு உடல்நல பாதிப்பு பிரச்சனைகள். இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் உடல்நலத்தில் தொந்தரவுகள், நிறைய பணம் விரயம். இதை பத்தி நம்ம நிறைய பதிவுகளை கூட சொல்லியிருக்கிறேன், தனியா கூட வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்களுக்கோ அல்லது அவர்களை சார்ந்தவர்களுக்கோ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். கடனுடைய அழுத்தம் ஒரு பக்கம், வேலையில பணம் வந்தாலையும் அது கையிருப்பு தங்காத அளவுக்கு செலவுகள், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில பிரச்சனைகள் முடிவுகள் ஏற்பட்டிருக்கும். ஆனா குடும்ப வாழ்க்கை பிரச்சனையில சில தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடு அல்லது ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துறைவரின் உறவுகள் வகையில நிம்மதியற்ற சூழ்நிலை போன்றவை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்குமா இந்த பிப்ரவரியில என்பதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். மன அழுத்தம் இல்லாம வேதனை இல்லாம இருப்பீங்க. ஏன்னா சுக்கிரனுடைய பார்வை 7ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு விழுது, கேதுவுக்கு விழுது. அந்த வகையில ஆன்மீக ஸ்தலங்களுக்கு எல்லாம் நிறைய போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய ஏற்படும். அதே போல டென்ஷன் இல்லாம இருப்பீங்க. எதையும் கூலாவே டீல் பண்ண போறீங்க இந்த மாசத்தை பொறுத்தவரை. அதன் மூலம் வெற்றிகள் உங்களுக்கு ஏற்படும். ராசியாதிபதியும் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல மாதத்தோட தொடக்கத்துல ஏறத்தாழ பிப்ரவரி 10ஆம் தேதி வரலும் இருப்பார் புதன். சோ சூரியனும் உங்களுக்கு பிப்ரவரி 13ஆம் தேதி வரலும் 5ஆம் இடத்துல. பிள்ளைகள் வகையில கொஞ்சம் செலவுகள் வரும், அது சுப செலவுகள் தான் வரும். நீங்க சுப செலவுகளா இருந்தா அது இமிடியட்டா செஞ்சிட்டீங்கன்னாக்க அசுப செலவுகளை தவிர்த்தலாம். மேலும் உடல்நலத்துல பெரிய அளவுக்கு தொந்தரவு வருமா? விரையாதிபதி சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு உடல்நல தொந்தரவு வருமானா பெரிய அளவுக்கு வராது. ஏன்னா உங்களுக்கு சுக்கிரனுடைய பார்வை இருக்கு. மேலும் குருவும் பாத்தீங்கன்னாக்க 9ஆம் பாவகத்துல இருந்து வக்ர நிவர்த்தி ஆயிடுறாரு பிப்ரவரி 5ஆம் தேதியில இருந்து. அந்த வகையிலையும் உங்களுக்கு அந்த 5ஆம் இடத்துக்கு குரு பார்வையும் விழுது. 9ஆம் பார்வையாக குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு இந்த காலகட்டத்தில் உடல்நலம் தொந்தரவு வராது கடந்த காலத்தை போல. பட் இருந்தாலும் கொஞ்சம் சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துங்க. ஹெல்த் இஷ்யூஸ் வராம பாத்துங்க. ஆனா வேதனை இல்லாம இருப்பீங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாம இருப்பீங்க, அதுதாங்க முக்கியம். பிள்ளைகள் வகையில செய்யக்கூடிய செலவுகள் உங்களுக்கு நிறையவே வரும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். அது செய்யற மாதிரி இருக்கும். மேலும் பாத்தீங்கன்னாக்க கோபம் டென்ஷனை தவிர்த்துறது நல்லது. 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது எதிர்ப்பாளினுடைய அப்ரோச்சஸ் எல்லாம் கூட வரும். சில பேருக்கு புதிய உறவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சில பேர்லாம் லவ் அஃபேர்ல விழக்கூடிய வாய்ப்பு, சில பேர் ப்ரப்போஸ் பண்றதுக்கான வாய்ப்பு, சில பிரிந்த உறவுகளோடு சேரக்கூடிய வாய்ப்பு அல்லது சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாமும் இந்த காலகட்டத்தில் உண்டு. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது பாத்தீங்கன்னாக்க இந்த எதிர்ப்பாளினார் குறிப்பா வாழ்க்கை துணையரோட இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். ஏதோ ஒரு வகையில பிரச்சனையோடையே குடும்ப வாழ்க்கை போயிட்டு இருக்கு இல்லையா? அந்த பிரச்சனையோடையே போகக்கூடிய அந்த குடும்ப வாழ்க்கை என்பது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஹாப்பியா இருக்க போறீங்க. அதே போல இந்த சுக்கிரன் பலம் பெற்று இருக்குன்னா 2 9 7ஆம் இடத்துல பலம் பெற்று இருக்கு இல்லையா? இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுடைய வாக்கை மதிப்பாங்க. நீங்க சொல்ற வார்த்தை மற்றவர்கள் மதிக்காத இருந்த காலகட்டம் போய் இப்ப நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். 2 பலம் பெறும் போது பொருளாதாரம் நல்லா இருக்கும், பணம் வரும். ஒரு பக்கம் கடன் இருந்தா கூட அந்த கடனை கட்டுறதுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் வேணும் இல்லையா? அந்த வகையில இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்க பிசினஸ் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, கை கடிக்காத பொருளாதாரமாக இந்த மாதம் இருக்கும். அதனால பண விஷயத்துல பெட்டராகவே இருப்பீங்க. அதே போல குடும்பஸ்தானாதிபதி வலுப்பெறும் போது குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும். குடும்பத்தை விட்டு பிரிந்து தனித்து வாழக்கூடியவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் குடும்பத்தோடு சேரக்கூடிய வாய்ப்போ அல்லது ஒரு புதிய குடும்பம், அதாவது மறுதாரம் மறுமணம் போன்றவை ஏற்படக்கூடியதாகவோ இந்த காலகட்டத்தில் இருக்கும். சில பேருக்குலாம் குறிப்பா மாற்று மதத்தினர் உதவிகள் கிடைக்கும், மாற்று மதத்தினருடைய ஆதரவு, அதே போல மாற்று மதத்தினோட நட்பு காதல் போன்றவை கூட சில பேருக்கு ஏற்படும்.
குறிப்பா 7ஆம் இடத்துல ராகு சுக்கிரன் சேர்க்கையினால எதையும் பிரம்மாண்டமாக இந்த மாதத்தை பொறுத்தவரை திங்க் பண்ண போறீங்க. பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் தன்னுடைய தொழிலை மாற்றி யோசித்து மாற்றங்களை செய்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போறீங்க. மீடியா துறையில் இருப்பவர்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல அல்லது ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள் சைன் ஆகக்கூடியதாக இருக்கும். இந்த மாதத்துல சுக்கிர பயிற்சிக்கு நிறைய பலன்கள் சொல்லியிருக்கிறேன். அதே போல செவ்வாயோட பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 8 இருந்து லாபஸ்தானத்துல உட்கார்ந்து உங்களுக்கு கடனையும் லாபமற்ற செயல்களால் பண விரயங்களையும் கொடுத்து கொண்டிருந்த இந்த செவ்வாய் உங்களுக்கு இந்த ஜனவரி 21 பாத்தீங்கன்னாக்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பின்னோக்கி பயிற்சி ஆயிடுறாரு. பின்னோக்கி பயிற்சி ஆகி புனர்பூச நட்சத்திரம் தான் இருக்கு, வக்ரகதியில் தான் இருக்கும். உங்களுக்கு செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறது திக் பலம் தான். இடமாற்ற சிந்தனைகள் உள்ளவர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். வேலையில ஒரு புதிய வாய்ப்புகளுக்காக தேடிட்டு இருக்கிறீங்கன்னாக்க புதிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும். சில அலைச்சல்கள் இருக்கும், வேலை விஷயமா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், அலைச்சல் இருக்கும். 10ல செவ்வாய் இருந்தா உயர் பதவியெல்லாம் கிடைக்கும். ப்ரமோஷனுக்காக உங்க பெயர் லிஸ்ட் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதாவது வேலை ப்ரெஷர் அதிகமா இருக்கும். உங்களால ஆர்டர் முடிக்க முடியாத அளவுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகவே தான் இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அதுக்கான ஊதியங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. பெட்டரான பெனிஃபிட்ஸும் இந்த காலகட்டத்தில் உண்டு. முதல்ல வேலை தொழில் விஷயத்துல கூட வேதனைகள் விலகும் காலம் தான் சொல்லணும். கன்னிராசியை பொறுத்தவரை குடும்ப வாழ்க்கையில அன்பு இல்ல, பாசம் இல்ல, பற்று இல்ல அப்படின்ற மாதிரி தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் பெரும்பாலான கன்னிராசி நண்பர்களுக்கு சொல்றேன். சில பேர் விதிவிலக்குகள்லாம் இருப்பீங்க, நம்ம பேசுறது இங்க பொது பலன் தான். அந்த அன்பு இல்ல, பாசம் இல்ல, ஒரு நாள் போல் ஒரு நாள் வாழ்க்கை இல்ல, சந்தோஷமான வாழ்க்கை இல்ல. அதுதான் என்ன காரணம்னா இதுதான் கர்மா. இப்போ நமக்கு நல்ல ஒரு பிராப்தங்கள் இருந்தாக நமக்கு இணையான துணை கிடைச்சிருக்கும் ஆல்ரெடியே. அதன் மூலம் மகிழ்ச்சியாகவே வாழ்க்கை ஒரு சிலருக்கு போயிட்டே இருக்கும். ஆனா நமக்கு பிராப்தங்களே சரியில்லை அப்படின்னாக்க நம்ம ஜாதகப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணைவரே பாத்தீங்கன்னாக்க சரியில்லாம அல்லது இணை இல்லாம துணையாக தான் இருக்கும். ஏதோ ஒரு வகையில அவங்கள வச்சு வாழ வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகி இருப்போம். அவசர கதியில திருமணமாகும், காதல் திருமணம் ஏற்பட்டு அதுல பிரச்சனையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறது, சில பேர் காதல் திருமணம் ஏற்பட்டு பிரிந்து தனித்து இருக்கிறது. இப்படிதான் இந்த தோஷங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையிலேயே வாழ்க்கை என்பது நகர்ந்து கொண்டே இருக்கும். இது இப்ப மாறுமா அப்ப மாறுமான்னாக்க அதற்கான விடை உங்க ஜாதகத்தில் தான் இருக்கு. மாறவே மாறாம கூட இருக்கும் சில பேருக்கு. அதையும் ஓப்பனா சொல்லிடுறேன் நானு. சில பேருக்கு இந்த கோச்சார பலன்களின் அடிப்படையில பார்க்கும்போது அதாவது இருக்கிறவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ கத்துக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதான் நான் சொல்ல வரேன். இப்போ கோச்சாரத்துல சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால அதாவது எப்படியோ ஒரு வாழ்க்கை, இப்படிதான் நம்ம தலையெழுத்து, இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை என்று ஆயிட்டு பின்னாடி நம்ம முரண்பட்டு கொண்டே இருக்கிறதுனால மனவேதனைகளும் நிம்மதியற்ற சூழ்நிலைகளும் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் மாறும். இருக்கிறவங்களோடயே நமக்கு கிடைத்த வாழ்க்கை துணைவரே பெட்டர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர்களோடையே சமரசம் பண்ணிக்கிட்டு போகக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதன் மூலம் வேதனைகள் விலகும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். இப்போ பாத்தீங்கன்னாக்க ஜென்மக்கேதுவா இருந்து உங்களுக்கு கடுமையான மன அழுத்தமோ விரயமோ சில பிரச்சனைகளையும் உடல்நல தொந்தரவுகளையும் கொடுத்து கொண்டிருந்த இந்த கேதுவை சுக்கிரன் சுபத்துவப்படுத்துறதுனால பெரிய அளவுக்கு ஈவன் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கூட பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஒரு மன அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. சொத்துக்கள் ரீதியாக ஆதாயங்கள் உண்டு. புதிய வீட்டு குடி போலாம், அல்லது சில பேருக்குலாம் சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு அல்லது வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்திலயும் உண்டு. சுக்கிரன் பலம் பெறக்கூடிய காலகட்டம் இல்லையா, அருமையா நீங்க செயல்படலாம். செவ்வாயும் 10ல இருந்து திக் பலமாக இருக்கு. செவ்வாயோட பார்வை 4ஆம் இடத்துக்கு விழும். அந்த வகையில இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இடம், விவசாய இடம் அல்லது கட்டிய வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு சில பேர்களா. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் வேலையில கூட மாற்றங்கள் உண்டு, இடமாற்றங்கள் உண்டு. கொஞ்சம் உடல்நலத்துல சின்ன தொந்தரவு வரலாம். 5ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாய் 10ல இருந்தா 4ஆம் இடத்தை பார்க்கும். அந்த வகையில சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதுல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. ஆனா மனவேதனை என்பது இல்லை. அதே போல தாயாரின் உடல்நலனில் கவனம் செலுத்திக்கணும், அது ரொம்ப முக்கியம். பிப்ரவரி 13 சூரியன் 6ஆம் இடத்துக்கு போறது சிறப்பு. 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் பாவகத்தை பார்க்கும். அந்த வகையில சுப விரயங்கள் நிறைய ஏற்படும். எதிரிகள் எதிர்ப்புகளை வெல்வீர்கள். கடனை கொஞ்சம் கட்டி மீளக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் வரும். நோய்க்கு உரிய மருத்துவம் கிடைச்சி நோய் நீங்கும். அதே போலதான் புதனும் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 10ஆம் இருந்து 6ஆம் இடத்துல இருக்கும். இந்த சனி பகவான் புரட்டாதியில் இருக்கிறதுனால 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் வெளிப்பட்டாலையும் அதற்கு உரிய மருத்துவம் கிடைக்கும். அதே போல கடனை வாங்கி ஒரு சுப விஷயத்துக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கும். முக்கியமா பழைய சொத்தை வித்துட்டு ஒரு புதிய சொத்து வாங்கியிருப்பீங்க அல்லது புதிய ஒரு வீடு வாங்கியிருக்கலாம்.
ஏதோ ஒரு வகையில புதிய வாகனம் வாங்கியிருப்பீங்க, ஒரு சுப செலவுக்காக ஒரு கடனும் இந்த சனி பகவான் ஏற்பட்டிருக்கும். கடந்த சில மாதங்களாக தான் உடல்நல தொந்தரவு அல்லது உங்களுக்கு நெருங்கியவருக்கு உடல்நல பாதிப்பு, இதனால கொஞ்சம் பண விரயங்கள், கடன் போன்றவை ஏற்பட்டிருக்கும். அந்த பிரச்சனைகள் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இல்ல. குறிப்பா புதனும் 6ஆம் பாவகத்துக்கு மாதத்தோட பிற்பகுதியில வராரு, சூரியனும் மாதத்தோட பிற்பகுதியில இருந்து 6ஆம் இடத்துல இருக்கும். இந்த புதன் மட்டும் 6ஆம் பாவகத்துல இருக்கிறது பொதுவாகவே பயப்பட வேண்டியதில்லை. மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தையும் நிறைந்த கல்வியும் தருவார். அந்த வகையில இந்த நேரத்துல போட்டிகளை சமாளிப்பீங்க. போட்டித் தேர்வு எழுதுறீங்கன்னாக்க போட்டித் தேர்வில் வெல்லக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே சமயத்துல இந்த 6ஆம் பாவகத்துல இந்த புதன், சூரியன், சனி போன்ற கிரக சேர்க்கை இருக்கிறதுனால மாதத்தோட பிற்பகுதியில தந்தையுடன் கருத்து வேறுபாடு, தந்தையை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறது போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல இந்த நேரத்துல வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது ஆல்ரெடி வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அரசு பணிக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு கூட அதுல சாத்தியங்கள் இருக்கு. ஆல்ரெடி இன்டர்வியூ போயிருக்கீங்க, சிவி போயிருக்கீங்கன்னா இந்த நேரத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. செலக்ஷன் லிஸ்ட்ல பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அதே சமயத்துல உங்களை விட்டு விலகி போன நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள். அதே போலதான் வாழ்க்கை துணை ஒரு விஷயத்துல கூட கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கக்கூடிய காலகட்டம் தான், பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. அதே போல பிரிந்த உறவு, விலகி போன உறவுகள் எல்லாம் கூட உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு புதிய உறவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சகோதர வழி உறவுகளில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். மேலும் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையிலும் நம்ம சொல்லணும்னாக்க வேதனை இல்லாம மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சின்ன சின்ன உடல்நல தொந்தரவு வந்தாலையும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட மாட்டீங்க. அதாவது பிள்ளைகள் வகையில செய்யக்கூடிய சுப செலவுகள்லாம் செஞ்சிருங்க. அதன் மூலம் உங்களுக்கு அசுப செலவுகள் தவிர்க்கப்படும். வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள், ஆசிரியர்கள், கன்சல்டன்ட், புரோகிதர், அதே போல நீதித்துறையில் இருப்பவருங்க, இவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வருமானம் சற்று கூடுதலாகவே கிடைக்கும். ஐடி, கம்ப்யூட்டர், ரியல் எஸ்டேட், கட்டுமானம், மருத்துவம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை பங்கு சந்தையில ஈடுபடுறதுல கொஞ்சம் நீங்க யோசிச்சுதான் செயல்படணும். திடுதிப்புன்னு நீங்க இன்ட்ராடே பண்றீங்கன்னா அதுல கொஞ்சம் நஷ்டமடையக்கூடிய வாய்ப்பும் உண்டு. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் கொஞ்சம் இறங்குறதுக்கான சான்சஸ் அதிகம். அப்போ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டம். நீங்க கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இந்த காலகட்டத்தில் மிக சிறந்த வாய்ப்பாக இருக்கும். லேண்டு, ப்ராப்பர்ட்டியில இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுவும் இந்த காலகட்டத்தில் சிறந்த வாய்ப்பாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்துல சிறப்பாகவே படிப்பீங்க. எழுதக்கூடிய தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் கிடைக்கும். ஏன்னா அதுவும் ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாம் உடல்நல தொந்தரவுல பெருசா இல்லாம நல்லாவே படிப்பீங்க. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருந்து வந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடு, மன அழுத்தங்கள்லாம் இல்லாம நல்லாவே படிப்பீங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க குறிப்பா சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. அதே போல பசுவிற்கு ஞாயிற்றுக்கிழமையில கோதுமை தானம் கொடுங்க, அல்லது அகத்திக்கீரை வாங்கிட்டு கொடுக்கலாம். விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நன்மை கொடுக்கும். மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு, விநாயகருக்கு அருகம்புல் மாலையோ அல்லது வெள்ளருக்கு மாலையோ அணிவித்து சாட்டர்டேல நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.